ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 99ல் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைத்தது. அதில் 39க்கு 26 2/3 வெற்றி பெற்றது. ஆகவே மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையை எப்படி போற்றுகிறார்கள் பாராட்டுகிறார்கள்ங்கிறதுக்கு இது அடையாளம். ஆமாம், தினந்தோறும் உங்கள் ஊழல் அமைச்சர்களுக்கு எதிராக ரைடு நடக்குது தானே என்ன? அப்போ இன்னொரு பக்கத்தில் நான் தொடநடிங்கின்றே இருக்கேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரா? இதெல்லாம் அர்த்தம் இல்லாத பேச்சு. எனவே இன்று ஊழல், ஊழல், போதை இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளம். ஏனென்றால் நான் தரவுகளோடு பேசுபவன். இந்தியாவிலேயே போதை அதிகமாக இருந்த மாநிலமாக பஞ்சாப் இருந்தது. இன்றைக்கு இந்தியாவிலேயே போதை அதிகமாக இருப்பது தமிழகம். எந்த அளவுக்கு கேவலமாக நம்ம குடிமக்களோட நிலை போயிருக்குன்னா, நம்ம குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தால் பையை தேடி பார்க்க சொல்லுது ஒரு பெற்றோரும் பெரியவரும். எங்கே ஏதாவது பொட்டலம் இருக்குமோ அந்த பைக்குள்ளன்னு. அந்த அளவுக்கு தமிழகத்தின் அடுத்த தலைமுறையை அழித்து விட்ட தீய சக்தியை மக்கள் 26ல் வீட்டுக்கு அனுப்புவார்கள். பாஜக ஆளுநர் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வியாளர்கள்லாம் எச்சரிக்கை விடுறதா சொல்லியிருக்காங்க. யார் எச்சரிக்கை விடுற? முட்டாள். இந்த நாட்டினுடைய அரசியல் சட்ட புஸ்தகத்தை பார்த்துருக்காங்களா இவங்க? அரசியல் சட்ட புத்தகம் மேனுஸ்கிரிப்ட், கையால் எழுதப்பட்ட நம்முடைய அரசியல் சட்ட புத்தகம் பார்லிமெண்ட்டில் டேபிளில் இருக்குது. இதை எதிர்த்த கல்வியாளர்களா, படித்தவர்களா, முட்டாள்களா எனக்கு தெரியலை. நீங்கள் பார்லிமெண்ட் ஹவுஸுக்கு போங்க, உங்களுக்கு நான் அனுமதி வாங்கி தரேன். அதில் முதல் பக்கத்தில் யார் இருக்கார் தெரியுமா? மரியாதா புருஷோத்தம் ராமபெருமான் இருக்கார். ஸ்ரீராமன் தான் இந்த அரசியல் சாசனத்துக்கே அடிப்படை. அது பார்லிமெண்ட்லேயே இருக்குது. இந்த தற்குறிகள், திராவிட இயக்கத்தின் கைக்கூலிகள், அதுக்கு கூலிக்கு மாரடிப்பவர்கள், இவர்கள் எதுக்கிறத பற்றி இல்லை. அதனால தான் மாண்புமிகு பிரதமரே அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ஜெய் ஸ்ரீராம் தானுன்னு சொல்லி மக்களையும் சொல்ல சொன்னார். ராமன் இந்த நாட்டின் அடையாளம்.